செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய சகோதரர் அசோக் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாவேகா எம்எல்ஏகள்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு எம்எல்ஏக்கு 20லேருந்து 25 கோடி 35 கோடி கூட சொல்கிறாங்க. ஆளுநருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம்ன்ற ஓட்டு எடுப்பாங்க. அதில் நீ என்ன பண்ணுற, அதுக்கு எதிராக வாக்களிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேகா ஆட்சியை கலைக்கிறதுக்காக திமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க பார்த்தீங்களா, ஒரு 25 கோடி 30 கோடி 35 கோடி கொடுத்து வாங்குறாங்கன்னே அப்படின்ற அந்த ஒரு தகவல் போய் சேருது இல்லை, அது என்ன மாதிரி விளைவுகளை திமுக மேலே ஏற்படுத்தும்? ஒரு கொத்த ஆளை தூக்குறதுக்கு இவ்வளோ பிளான் பண்ணி அதில் இவ்வளோ கேவலமாக மாட்டி அது எந்த அளவுக்குன்னா முன்னாள் அமைச்சரோட பேர் வரைக்கும் போகிறதுலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது இந்த அளவுக்கு இறங்கி எக்ஸ்போஸ் ஆவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. இன்னும் 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துவிடும், இன்னும் 1 மாதத்தில் தாவேகா ஆட்சி கவிழ்ந்துவிடும், நீங்கள் எல்லாம் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். சொல்லும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவர் என்ன கனவு எதுவும் காண்றாரா, இல்லை இவருக்கு எதுவும் தெரியுதா, இல்லை சும்மா சொல்கிறாரா, இல்லை கேடர்ஸை உயிர்ப்பட வச்சுக்கிறது சொல்கிறாரான்னு சொல்லிட்டு நம்ம அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களையே யாருமே இன்னொரு பக்கம் யோசிக்கவே இல்லை. ஏதோ ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறத யோசிக்கவே இல்லை. ஆனால் உண்மையிலே அப்படி ஒரு சதி நடக்குது, வேலை நடக்குது அப்படிங்கிறது இப்போ ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வர்றாங்க. இதில் பெரிய ஆச்சரியம் 2 விஜயபாஸ்கர், அவருக்கு பின்னாடி ஒரு 3 வழக்கு இருக்கு, எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு பின்னாடி ஒரு 4 வழக்கு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தூய சக்தின்னு சொல்றீங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். சினிமாவை மிஞ்சிய அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் சினிமாவில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பார்ப்போம். அரசியலில் அதை விட பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னோட மொத்த அவங்க சொல்கிறது சொல்கிறாங்களே 75 கட்சின்றாங்கல்ல, அந்த கட்சியோட மொத்த வரலாறையும் திரும்பி பார்க்கும்போது அதாவது இந்த அளவுக்கு இறங்கி எக்ஸ்போஸ் ஆவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த அந்த தாவேகா எம்எல்ஏகள்கிட்ட பேரம் பேசின விஷயம் என்னதுன்னா, வெளியே உத்தமர்கள் மாதிரி வெளியே பேசிக்கிறது. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் தாவேகா தரப்புலேருந்து டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ஒரு பேட்டியை கொடுக்கறது, அந்த திட்டங்கள் குறித்து பேசுகிறது, அந்த விஷயங்கள் நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறது, சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்டு பற்றி கேட்டவுடனே டக்குன்னு எந்திச்சு வெளியே போகிறது, அப்போ கத்திக்கிட்டே போகிறது, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேடை தோறும் என்ன பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னா, இன்னும் 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துவிடும், இன்னும் 1 மாதத்தில் தாவேகா ஆட்சி கவிழ்ந்துவிடும், நீங்கள் எல்லாம் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். சொல்லும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவர் என்ன கனவு எதுவும் காண்றாரா, இல்லை இவருக்கு எதுவும் தெரியுதா, இல்லை சும்மா சொல்கிறாரா, இல்லை கேடர்ஸை உயிர்ப்பட வச்சுக்கிறது சொல்கிறாரான்னு சொல்லிட்டு நம்ம அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களையே யாருமே இன்னொரு பக்கம் யோசிக்கவே இல்லை. ஏதோ ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறத யோசிக்கவே இல்லை. ஆனால் உண்மையிலே அப்படி ஒரு சதி நடக்குது, வேலை நடக்குது அப்படிங்கிறது இப்போ ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய சகோதரர் அசோக் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தாவேகா எம்எல்ஏகள்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு எம்எல்ஏக்கு 20லேருந்து 25 கோடி 35 கோடி கூட சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், தாவேகா எம்எல்ஏக்கள் அவங்க மிடில் கிளாஸாக இருக்கலாம், அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கலாம், லோயர் மிடில் கிளாஸாக இருக்கலாம், இல்லை ரொம்ப எளிய பின்புலமாக இருக்கலாம். இப்போ அவங்கக்கிட்ட 35 கோடி நான் தரேன், நீ என்ன பண்ணுற, நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிங்கிறத ஆளுநருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம்ன்ற ஓட்டு எடுப்பாங்க. அதில் நீ என்ன பண்ணுற, அதுக்கு எதிராக வாக்களிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் தாவேகா கட்சி எம்எல்ஏக்களை இந்த இடத்துல பாராட்டி ஆகணும். இவ்வளவு தூரம் இறங்கி பேரம் நடந்திருக்குது. ஆனால் எல்லாருமே விஜய் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தினால யாருமே அதுக்கு இணைஞ்சு போகலை. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தேமுதிக கட்சி எதிர்கட்சியாக உட்காருது. அப்போ அதிமுகவிலிருந்து நிறைய விஷயங்கள் பேசப்படுது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிகவும் நிறைய விஷயங்கள் ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க.
இப்படி ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய வார் மாதிரி போகுது. ஓகே, அடுத்து முதலமைச்சராக விஜயகாந்த் தான் உட்கார போறாருன்ற அளவுக்கு போயிட்டு இருக்க டைமில் டக்குன்னு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் உருவ ஆரம்பித்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக எம்எல்ஏக்களை உருவி நீங்கள் வந்துட்டு அந்த கட்சியோடைய அந்த கட்டமைப்பை உடைச்சிட்டீங்க, அந்த கட்சியோட அந்த சொல்லுவாங்க இல்லையா ஒரு நிதானத்தை நீங்கள் வந்து குலைச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு யோசனை வந்து திராவிட கட்சிகளுக்கு எப்போவுமே இருக்கும். அந்த வேலையை அதிமுக பண்ணாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அப்படியே சாரையாக அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கள் வந்து போய் சேர்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அந்த வேலையை தாவேகா மேலே செஞ்சு பார்க்கலாம், போடு காசை போடு, இத்தனை 1000 கோடி நம்மக்கிட்ட இருக்குது, அள்ளி போடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஒரு தாவேகா எம்எல்ஏ கூட அதுக்கு அடி பணியலை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். இன்றைக்கி வந்து அந்த வழக்காக வெளியே வருது. வழக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுது. திமுக இந்த அளவுக்கு இறங்கி ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா? இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு சாமானிய மக்கள், ஒரு எளிய மக்கள் இதை பற்றி பேசும்போது, இப்போ எங்கள் வீட்டிலலாம் சாமானிய மக்கள்னே சொல்லலாம். இப்போ எங்கள் அம்மாவோ எங்கள் மாமாவோ அப்பாவோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் என்ன போய் செய்தி சேரும் அப்படின்னா, தாவேக ஆட்சியை கலைக்கிறதுக்காக திமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க பார்த்தீங்களா, ஒரு 25 கோடி 30 கோடி 35 கோடி கொடுத்து வாங்குறாங்கன்னே அப்படின்ற அந்த ஒரு தகவல் போய் சேருது இல்லை? அது என்ன மாதிரி விளைவுகளை வந்து திமுக மேலே ஏற்படுத்தும்? இதுவரைக்கும் திமுக இதை பற்றி வாயே திறக்கலை. இந்த செய்தி வெளியானதுல இருந்து பார்த்தீங்கன்னா யாரும் இதை பற்றி பெருசாக பேசலை. இப்போ முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு முன்னாடி என்ன பேசிட்டோம் கேள்வியாக கேட்கப்படுது. என்ன சார் இந்த மாதிரி வந்து குதிரை பேரம் நடத்தியிருக்கீங்களாமே, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் விலைக்கு வாங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களாமே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அப்படி நீங்கள் குதிரை பேர குற்றவாளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் குற்றவாளியே வந்து முதல்வர் விஜய் அவர்கள் தான் அப்படின்ட்டு. இது எப்படின்னா, திமுக கிட்ட நல்ல பழக்கம் ஒன்று இருக்குது. நல்ல பழக்கம் அது கெட்ட பழக்கம். என்னென்னா இப்படி நேராக ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட போய் கொண்டு போய் நிப்பாட்டுவோம். சார் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, இது தப்பு சார் அப்படின்ட்டு. அவங்க சொல்லுவாங்க, நான் தப்பு பண்ண ராஜா, நீ தான் பண்ணியிருக்க தப்புன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட திருப்புவாங்க. நமக்கே புரியாது, நம்ம எப்போ தப்பு பண்ணோம், நம்மகிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்மளை ஒத்துக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ட்ராமா ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதே விஷயந்தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம குதிரை பேரம் பண்ணுறாங்க, இது தப்பு இல்லையா, நீங்கள் தாவேகா எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது தப்பு இல்லையான்னு நம்ம பேசிகிட்டு இருக்க டைமில் அங்கேருந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் இருந்திருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏக்களும் இப்போ ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வர்றாங்களே, இன்னைக்கு கூட வந்து 2 விஜயபாஸ்கர்களும் வந்திருக்காங்களே, அப்போ இதெல்லாம் என்ன, இது குதிரை பேரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. ஆக்சுவலி இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இங்கே இருக்கிற யாரையுமே வந்துட்டு பேரம் பேசி இவ்வளோ அமௌண்ட்டு தரோம் வாங்க, இல்லை இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி யாரையும் கூப்பிடல. அப்படியே பார்த்தாலும் நான் குறிப்பாக சொல்கிறேன், அமௌண்ட்டு கொடுத்து யாரையும் கூப்பிடல, வாங்க உங்களை அமௌண்ட்டை தரவங்களுக்கு வந்துருங்க நம்மக்கிட்ட அப்படின்னு. அவங்க தாவேகா தான் இனிமேல் வந்து தாவேகா தான் எதிர்கட்சியாக இருக்க போகுது, ஆளுங்கட்சியாக இருக்க போகுது, அதாவது திமுகவுக்கு எதிர்கட்சியாக சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்க போகுது அப்படின்னும் போது தாவேக்கால இணைச்சிக்கலான்ற மாதிரி வர்றாங்க. அதை நம்ம செய்திகளாகவும் பார்க்குறோம். சரி ஓகே, அவங்க சொல்கிற மாதிரி குதிரை பேரமோ யானை பேரமோ இருந்தாலும் வெளிப்படையாக தானே இருக்குது. யாரும் போய் உள்ளுக்குள்ளே போய் வீட்டு கதவை தட்டி, ஒரு எம்எல்ஏ வீட்டை கதவை தட்டி, எப்பா நீ வந்துரு, நீ என்ன பண்ணுற, நம்பிக்கையான தீர்மானத்தில் மட்டும் வந்துட்டு நீ ஓட்டு போடாத, எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை இந்த 10-15 எம்எல்ஏக்கள் 20 எம்எல்ஏக்கள் இதை பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சு வச்சுருக்கோம் ஒரு தாவேகா அப்படின்ற கட்சி. இத்தனை கோடி மக்கள் வந்து அதை எதிர்பார்த்து வாக்களிச்சாங்க அப்படிங்கிறலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, அது ஒரு மாதிரி அது ஜனநாயகத்துக்கே ஒரு பெரிய எதிரான விஷயமா மாறி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த விஷயத்தை பண்ணிட்டு ரொம்ப தெனாவேட்டா இன்னும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க அப்படி பார்த்தா குதிரை பேரம் பண்ணுறது இவர் தாங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இன்னொரு பக்கம் வந்து அதிமுக கட்சி அன்னைக்கு ஆதவர்ஜனா என்ன நினச்சிட்டு சொன்னாருன்னு தெரியல, அப்டேட்டட் அதிமுக தான் வந்து தாவேகா அப்படின்னு சொன்னார். அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய இன்னொரு வெர்ஷன் தான் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட இல்லை, எனக்கு தெரிஞ்சு முழுமையாக அது வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் தொண்டர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி சிஎம் விஜய் அவர்கள் முன்னாடி பிரச்சாரத்தில் பேசும்போது இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் விசுவாசிகள், ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசிகள் எல்லாருமே தாவேகா நோக்கி வர்றதுக்கு தயாராக இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிமுகவில் முக்கியமான பொறுப்பில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வர்றாங்க. இதில் பெரிய ஆச்சரியம் 2 விஜயபாஸ்கர்கள். இந்த விஜயபாஸ்கர்கள் வந்ததில் என்ன ஒரு சிக்கல் இருக்கிறத நம்ம பேசணும். ஏன்னா வந்து இதை எடுத்த உடனே வா சூப்பர் வந்துட்டாங்க, நல்ல விஷயம், இவங்க கட்சி பலமாயிருச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் பேசினாலும் இன்னொரு பக்கம் ஒரு விஷயத்தை பேச வேண்டியிருக்கு. இப்போ எதிர்கட்சிகள் குறிப்பாக திமுக கையில் எடுத்துக்க விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அதில் குறிப்பாக அவங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயமும் இப்போ வந்து விஜயபாஸ்கர், அதாவது விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா,
அவருக்கு பின்னாடி ஒரு 3 வழக்கு இருக்குது, எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு பின்னாடி ஒரு 4 வழக்கு இருக்குது, நிலுவையில் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தூய சக்தின்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு மேலே குட்கா வழக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, இவர் வந்து போக்குவரத்து துறையில் இது பண்ணுவார், ஸோ இவர் மேலேயும் வழக்கு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே அப்படியே வந்து தாவேக்காவோட கரையாக ஒட்டிக்காதா அப்படிங்கிற கேள்வியை திமுக கேட்குறாங்க. ஸோ நம்மளும் அதே கேள்வி தான் கேட்குறோம். என்னென்னா, நம்ம தூய சக்தின்னு சொல்லியாச்சு, மக்கள் மத்தியில் தூய சக்தி அப்படிங்கிற மாதிரி அது வந்து ப்ரொபகண்டா ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுதான் மாற்றம், இவங்க தான் வந்து மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, புத்தம் புதிய ஒரு கட்சி, புத்தம் புதிய ஒரு பாய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் உள்ளே வந்து சேர்றாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இன்னொன்று, திமுகவை தீய சக்தி, எதிர்கட்சி, அந்த கட்சி வந்து இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது சொல்லிட்டு விஜய் அவர்கள் பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருந்தார். ஆனால் அல்லு சில்லு அவங்கள பற்றிலாம் பேச தேவையே இல்லைன்னு சொன்ன கட்சி தான் அதிமுக. இன்றைக்கி அதுலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சு வெளியே வராங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மேடையில் வந்துட்டு இந்த இணைப்பு விழா நடந்துச்சு இன்றைக்கி. ஆக்சுவலி இன்றைக்கி அந்த நடக்கும்போது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை எம்ஜிஆர் தொண்டர்களுமே வந்து தாவேகா நோக்கி வரதான் ஆசைப்படுறாங்க, வைக்கிறாங்கன்றதையும் சொல்லிட்டார். பட் இருந்தாலும் இன்றைக்கி நடந்த இணைப்பு விழாவை பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமும் இருந்துச்சு கூடவே சேர்ந்து. ஏன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், விஜயபாஸ்கர் 2 பேரையும் பற்றியும் பேரை சொல்லும் போது அங்கே அரங்கம் அதிருது, பயங்கரமாக கூச்சலிடுறாங்க. ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து ஒரு மாத கட்சியில் வந்து இணைப்பு விழாவை நடத்தியிருக்காங்க. மேடையில் போய் பேசும்போதும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை துரோகின்னு மென்ஷன் பண்ணி தான் வந்து 2 விஜயபாஸ்கர்களும் பேசியிருந்தாங்க. குறிப்பாக திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான ஐடியா பண்ணிங்கல்ல, அதுதான் பெரிய தப்பு, அதனால தான் வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும், அடுத்து எதிர்காலம் இவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய மக்கள்கிட்ட வந்து வரவேற்பு இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட போய் சேர்ந்துருவோங்கிறது எல்லா அரசியல்வாதியும் நினைக்கிற விஷயங்கள் தான். அதனால தான் வீக்கெண்ட் ஆகும் போதெல்லாம் 5000 பேர் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க தாவேக்கால. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவங்களை உள்ளே வச்சுக்கிறது தாவேக்காவுக்கு என்ன மாதிரியான ஒரு இடர்பாடுகள் இருக்கும் அப்படின்னா, இப்போ டிபேட்ஸில் ஈஸியாக கேட்பாங்க, ஏன்னா ஊழல் சக்தியை கொண்டாந்து உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் ஊழலை பற்றி பேசலாமா அப்படின்ற கேள்வி வரும். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கணும். இன்னொன்று, இப்போ ஓகே, இப்போ சேர்த்துக்கிட்டாங்க, கொஞ்ச நாள் கழித்து இப்போ இடைத்தேர்தல் நின்னதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரும் அமைச்சர் பதவி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அமைச்சர் பதவி அவங்களுக்கு கொடுத்தாகணும். அப்போ அந்த அமைச்சர் பதவி கொடுக்கும்போது அங்கே பிரச்சனை வரும். எங்கன்னா இங்கேருந்து வரும். எப்படிங்க நீங்கள் அமைச்சர் பதவியை கொடுப்பீங்க, நீங்கள் வந்து அவர் மேலே ஊழல் வழக்கு இருக்குது, நீங்கள் எப்படி செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கு பற்றி பேசலாம் அப்படின்னு திரும்ப ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கும் தாவேக்கா தயாராக இருக்கணும். அதுதான் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் இந்த 6 மாதத்தில் கவிழும், 3 வருஷத்தில் கவிழும், லாஸ்ட் இயரில் கவிழும் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு இனிமேல் வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. இனிமேல் திமுக தலையிலான்னு தண்ணி குடித்தாலும் அது முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க ட்ரை பண்ணாங்கல்ல, அந்த ட்ரை தான் அவங்கள வந்து இன்னும் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆக்கிட்டு இருக்கு. திமுக அதிமுக கூட்டணி பேசிச்சு, ஸ்டாலின் அவர்களே வந்துட்டு இதை பற்றி பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிபிஎம்லையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஓப்பன் அப் பண்ணாங்க இல்லையா, அங்கேயே வந்து பாதி விஷயங்கள் முடிஞ்சு போச்சு, பாதி விஷயங்கள் அங்கேயே வந்துட்டு லாக் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி திரும்ப வந்து இவங்க வந்துட்டு இந்த தாவேக்கா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற விஷயத்தில் முன்னாள் அமைச்சர், முக்கியமான ஒரு ஆள், தளபதியின் தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காரு அப்படின்னும் போது இது திமுகவுக்கு மிகப்பெரிய அடி, மரண அடியாக தான் இருக்கும். இன்னொரு பக்கம் தாவேக்கா எம்எல்ஏக்களோ தாவேக்கா அமைச்சர்களோ இனிமேல் சட்டமன்றத்தில் பேச வேணாம், வந்து நின்னாலே அது கண்டிப்பாக ஆப்போசிட்டில் சட்டமன்றத்தில் அவங்க பேசவே முடியாத அளவுக்கு நிறைய பாயிண்ட்ஸோட தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். திமுக எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சினால் இன்னைக்கு கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளே இந்த அளவுக்கு வெறுப்பாக, இதுக்காக தான் வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து மேடைக்கு மேடை சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா திமுகவுக்கு இது மிகப்பெரிய அடியாக இருக்குன்றதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இன்னொரு பக்கம் இடைத்தேர்தல், ஏன் இடைத்தேர்தல் இன்னும் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி வட மாநிலங்களில் காலியான தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு வந்துருச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் இன்னும் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு வரலை, அது ஏன் வந்து டிலே ஆகுது அப்படின்ற கேள்வியும் இருக்குது. இதையும் தாண்டி இன்றைக்கி எஸ்பி வேலுமணி உட்பட நிறைய பேர் பேசக்கூடிய பேச்சு, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல எம்எல்ஏக்கள் அங்கேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ இதையும் நோட் பண்ண வேண்டி இருக்குது. ஏன்னா அதுக்காகத்தான் மேபி வந்துட்டு ஒரு 15-16 இடத்துக்கிட்ட வந்து இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் பேசும்போது, ஓகே, இந்த கேம் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு, இது வந்து அடுத்த கட்டத்தை தாண்டி நம்ம எதிர்பார்க்காத பல திருப்பங்களை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. இப்போது வந்து இன்னொரு சைடில்
திமுக இதை என்னவா எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ண வேண்டியிருக்குது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் ஆட்சியை கவிழ்த்துடணும், ஏதாவது பண்ணி இந்த ஆட்சியை வந்து நிலைக்க விட்டுறக்கூடாது. இதான் நிலச்சிச்சு அப்படின்னா ஒரு 5 வருஷத்தில் 100% செய்ய வேணாம், ஒரு 50% திமுக செஞ்ச மாதிரி, திமுக செஞ்ச தவறுகளை திருத்திட்டு இவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ போயிட்டு இருக்குல்ல, இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, ஒவ்வொரு துறையில் லஞ்சம் ஊழல் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த டாக் போயிட்டு இருக்குல்ல, இது ஒரு 5 வருஷத்துக்கு நீட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னா அது திமுகவுக்கு பெரிய அடியாக மாறிடும். அதாவது அதிமுகவை தாண்டி ஒரு பவரான எதிர்கட்சியாக தாவேகா வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதை மனசில் கொண்டு தான் வந்து அவங்க வேலை செய்வாங்க. ஸோ அந்த வேலையை பார்க்கும்போது இந்த மாதிரி ஆட்சியை கலைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த விஜயபாஸ்கர்கள் இணைப்பு விழாவில் கூட பேசியிருக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, கரூர் சம்பவத்தில் இன்னொரு விஷயம் பாக்கி இருக்குது, ஸோ அதுக்கும் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கரூருக்கு இப்போது சிஎம் விஜய் அவர்கள் போகிறாரு, நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாரு, ப்ளஸ் வந்து குடும்பங்களை சந்திக்கிறாரு. ஸோ சந்திச்சுட்டு வரும்போது அதற்கான விஷயங்களும் வந்துட்டு பேசப்படும், அதற்கான விஷயங்களும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு 2026 அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் உள்ள என்ட்ரி கொடுத்ததும் அதுக்கப்புறம் நடந்த மாற்றங்களை பார்க்கும்போது இதுவரைக்கும் தமிழக அரசியல் பார்க்காத பல விஷயங்களும் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் அப்படி கூட பேரை நடந்து பார்த்துருப்போம். ஒரு கொத்து ஆளை தூக்குறதுக்கு இவ்வளோ பிளான் பண்ணி அதில் இவ்வளோ கேவலமாக மாட்டி அது எந்த அளவுக்குன்னா முன்னாள் அமைச்சரோட பேர் வரைக்கும் போகிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து மோசமாக இருக்குது. இதை விட முக்கியமாக வந்து இந்த ஏவா வேலு, இன்னொரு பக்கம் வந்து இவங்க மேலாம் நிறைய வழக்குகள் போடுறதா சொன்னாங்க இல்லையா, அது வழக்கோட மட்டும் இல்லாமல் அது அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ ஏன் இப்போ வந்து தாவேக்கால சேர்ந்த விஜயபாஸ்கர் மேலே வழக்கு போட்டு திமுக தான். ஆனால் அந்த வழக்கு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு போச்சு, என்ன பண்ணாங்க, எதுவுமே சொல்லலை, எதுவும் பண்ணவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படி சும்மா அந்த ஆட்சி காலத்தில் போகிற வழக்குகள் சும்மா வழக்குகளாக இருக்காமல் சரியான நடவடிக்கையாக இருந்தால் தான் நாளைக்கு உங்கள் கட்சியில் இருக்கவங்களும் சரி, வரக்கூடிய அரசியல் புதுசாக வரக்கூடிய ஃபியூச்சர் அரசியலும் சரி எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஓகே சொல்லுவாங்க பண்ணுவாங்க, நம்ம அரசியல் கட்சி நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வந்து பெரிய ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை சிஎம் விஜய் அவர்கள் கண்கூடாக வந்து பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த இணைப்பு விழா மேடையை பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது, நான் இவ்வளோ படையோடு வந்திருக்கிறேன், எனக்கு வந்து பதவி கண்டிப்பாக வேணுன்ற மாதிரி தான் 2 விஜயபாஸ்கர்களுமே வந்துட்டு ஒரு முடிவு பண்ணி ஒரு இணைப்பு விழாவை நடத்தியிருக்காங்க. இதில் பேசின எல்லாருமே அதை பற்றி தான் வந்து அதிகமாக பேசியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய எதிர்பார்ப்பை தாவேகா பூர்த்தி பண்ணுமா, அப்படி தாவேகா பூர்த்தி பண்ணால் அது தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு சிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த அதிமுக உடைய முக்கிய உறுப்பினர்கள் எல்லோரும் இங்கே வர்றதை எப்படி பார்க்குறீங்க, திமுக பண்ண அந்த கேவலமான சதியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இத்தனை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி நம்ம வந்துட்டு ஆட்சியை கலைச்சலாம் நினச்ச திமுக இதில் வெற்றி பெற்றிருக்குமா, ஏன்னா நீங்கள் வந்து சதி கண்டுபிடிச்சாச்சு, ஒரு வேளை நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.